வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக கூட்டணியில் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமதுக்கு அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்களால் வெற்றிக்கனி எட்டாக்கனியாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியானது அமைச்சர் மகேஷ் மாவட்ட செயலாளராக இருக்கும் திமுக தெற்கு மாவட்ட எல்லைக்குள் உள்ளது. இங்கு திருச்சியைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சரான நேருவுக்கு தனியாக ஆதரவாளர்கள் உண்டு. இவர்கள் வெள்ளூர் திமுக நிர்வாகிகளுடன் ஒட்டாமல் தனியாகவே இருப்பது வழக்கம். இந்நிலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் சமதுவை அறிமுகம் செய்வதற்கான திமுக கூட்டணி கட்சியினர் கூட்டத்தில் இவர்களுக்கு அழைப்பு இல்லை. கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமைச்சர் நேருவை ஆண்டவர் கோவில் அருகே அவரது ஆதரவாளர்கள் வழிமறித்து தங்களை அழைக்கவில்லை என புகார் பட்டியல் கொடுத்துள்ளனர். உடனே நேரு, உங்களை கூப்பிடாவிட்டால் நீங்கள் வர வேண்டாம், நான் மட்டும் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றார். கூட்டம் முடிந்த பின் அதே இடத்தில் நேருவை அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த மணப்பாறை திமுகவினரோ அவர்களையும் கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டிய அமைச்சர் நேருவே வரவேண்டாம் என சொல்லியதில் என்ன நியாயம் என தெரியவில்லை. இதில் திமுக முதன்மை செயலாளராக வேறு உள்ளார் என்று குமுறியுள்ளனர். இதை பார்த்தால் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளருக்கு நேருவின் ஆதரவாளர்கள் ஒத்துழைப்பு அளிப்பாரா, மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் கரை சேர்வாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர். ராணிப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட 7வது முறையாக அமைச்சர் ஆர் காந்திக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது. முன்னதாக இத்தொகுதியில் அவரது மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆர் காந்தி தேர்தலில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிவிட்டார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் தேமுதிகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்காகவும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறேன். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்பார். எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர், இன்று எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மதிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அவர் அடுத்தவர்களை குறை கூறுவதற்கான பலனை தேர்தல் முடிவு வரும் மே 4ஆம் தேதியன்று அடைவார். உங்களுடன் தானே நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் கூட்டணியை விட்டு போனதும் வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது. பழனிசாமி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக அவரே கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நான் கொடுக்கவே இல்லை என்கிறார். அரசியல் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடித்து நான் இதுவரை அதை வெளிக்காட்டவில்லை. ஆனால் இன்று அவர் கையெழுத்திட்ட கடிதத்தை காட்ட வேண்டிய நிலைக்கு என்னை அவர் ஆளாக்கியுள்ளார். நீங்களே பாருங்கள் என்று கூறி கடிதத்தை காண்பித்து பழனிசாமியும் நானும் 2024ஆம் ஆண்டு கையெழுத்திட்டுள்ளோம். அப்போது ஆண்டை குறிப்பிடாமல் கடிதம் அளிக்கிறீர்களே என்று கேட்டபோது அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து ஆண்டை குறிப்பிடுவது இல்லை, என்னுடைய வார்த்தை தான் முக்கியம் என்றார். அவர் கூறிய வார்த்தையை நாங்கள் நம்பினோம். ஆனால் அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக பேசி வருகிறார் என்றும், விருத்தாச்சலம், சேலம், போளூர், தர்மபுரி தொகுதிகளில் எங்களுக்கும் பாமகவுக்கும் தான் போட்டி. அன்புமணி தவறாக பிரச்சாரம் செய்வதாக கேள்விப்பட்டேன். கண்ணியத்தோடு பேச வேண்டும். ஜாதி, குடும்பம் பற்றி தவறாக பேசுவதை அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். நிகழாண்டில் முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கு அதீத வெப்பம் சார்ந்த உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோடு நகர பகுதியில் வெறிநாய்கள் கடித்ததில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, எட்டிமடைப்புதூர், ராஜீவ் நகர், கோம்பை நகர், கூட்டப்பள்ளி, வேல்முருகன் நகர், பாவடி தெரு, பக்தவச்சலம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இதில் சில வெறிநாய்கள் பலரை துரத்தி சென்று கடித்து வருகின்றன. இதில் பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பலரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். மேலும் நகராட்சி பகுதியில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தினர் நாய்களை பிடித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் நீதி கிடைக்காததால் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு உரிய பாடத்தை பட்டியலின மக்கள் புகட்டுவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் டிஎன்ஏவை சிதைக்க என்டிஏ கூட்டணி முயற்சி செய்து வருகிறது என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். அத்துடன் மதுரையை மணிப்பூராக மாற்றும் வன்முறை மாடலை தேசிய ஜனநாயக கூட்டணி முன்வைப்பதாகவும், மதுரைக்கான வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சி முன்வைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவின் மனைவிக்கு துபாயில் சொத்துக்கள் இருப்பதாகவும் அவர் 3 நாடுகளின் கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக கூட்டணி அரசு வரம்பு இன்றி கடன் வாங்கி மாநில பொருளாதாரத்தை சிதைத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடியுள்ளார். குஜராத் மக்கள் கல்வியறிவு இல்லாதவர்கள் என்பதால் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நன்கு ஏமாற்றிவிட்டார் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா இனி எங்கள் நாடு மீது தாக்குதல் நடத்தினால் கொல்கத்தா வரை தாக்குதல் நடத்தும் திறன் பாகிஸ்தானுக்கு உள்ளது என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் பயணிப்பதில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எல்பிஜி சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி விநியோகிக்கப்படுவதாக மத்திய எண்ணெய் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.